பூஸ்டர் இணைந்து வழங்கும் ஊர் செய்திகள். தொகுதி மறுசீரமைப்பு தாவிக தலைவர் விஜய் கண்டனம். தொகுதி மறுசீரமைப்பு மூலம் தென் மாநிலங்களின் அரசியல் பிரதிநிதித்துவத்தை பறிக்கும் மத்திய அரசின் பாரபட்சமான நடவடிக்கையை கைவிட வேண்டும் என தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் வலியுறுத்தியுள்ளார். மத்திய அரசு கொண்டுவரவுள்ள அரசியலமைப்பு மசோதா 2026 மூலம் மக்களவை இடங்களின் எண்ணிக்கை 850 உயர்த்தப்பட்டால் மக்கள் தொகையை கட்டுப்படுத்தப்படிய தமிழகம் உள்ளிட்ட தென் மாநிலங்களின் குரல் நாடாளுமன்றத்தில் நசுக்கப்படும் என்றும் இது சிறப்பாக செயல்பட்ட மாநிலங்களுக்கு வழங்கப்படும் தண்டனை என்றும் விஜய் தனது அறிக்கையில் சாடியுள்ளார். இந்த தொகுதி மறுவரையறை நடைமுறைக்கு வந்தால் நிதி பகிர்வில் தமிழகம் ஏற்கனவே சந்தித்து வரும் இழப்பு மேலும் அதிகரிக்கும் என சுட்டிக்காட்டிய விஜய், அதே வேளையில் மகளிருக்கு 33% இடஒதுக்கீடு வழங்கும் மசோதாவை தனது கட்சி வரவேற்பதாகவும், ஆனால் மாநில உரிமைகளை பாதிக்கும் தொகுதி மறுசீரமைப்பு திட்டத்தை மத்திய அரசு உடனடியாக கைவிட்டு பழைய நடைமுறையை தொடர வேண்டும் என்றும் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். தமிழகம் தழுவிய கருப்பு கொடி போராட்டம் நடத்தப்படும். தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அதிரடி அறிவிப்பு. தொகுதி மறுவரையறைக்கு எதிராக தமிழ்நாடு முழுவதும் வீடுகளிலும் பொது இடங்களிலும் நாளை கருப்பு கொடி போராட்டம் நடத்தப்படும் என்றும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் எச்சரிக்கை விடுத்துள்ளார். இது தொடர்பாக டீலிமிட்டேஷன் என்ற ஹேஷ்டேக்குடன் சட்டத்திருத்தம் தமிழ்நாட்டுக்கும் தென் மாநிலங்களுக்கும் இழைக்கப்படும் மாபெரும் வரலாற்று அநீதி என்று கண்டனம் தெரிவித்து வீடியோ ஒன்றை பகிர்ந்துள்ளார். அதில் மத்திய பாஜக அரசு நாடாளுமன்ற சிறப்பு கூட்டத்தொடரில் தாக்கல் செய்யவுள்ள தொகுதி மறுவரையறை மசோதா 2026 உள்ளிட்ட சட்ட திருத்தங்கள் தென் மாநிலங்களின் அரசியல் உரிமைகளை பறிக்கும் செயல் என்றும் பாஜக அரசு நெருப்போடு விளையாடுவதாகவும் சாடினார். மேலும் இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் நாளை தமிழ்நாடு முழுவதும் வீடுகளிலும் பொது இடங்களிலும் கருப்பு கொடி ஏந்தி போராடுமாறு பொதுமக்களுக்கு கட்சியினருக்கும் அழைப்பு விடுத்துள்ளார். தமிழ்நாட்டின் குரலை மதித்து மத்திய அரசு பின்வாங்கவில்லை எனில் இதற்காக பெரிய விலைகளை கொடுக்க வேண்டியிருக்கும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் எச்சரிக்கை விடுத்துள்ளார். தமிழ்நாட்டில் இருக்க ஒவ்வொரு குடும்பமும் தங்கள் எதிர்ப்பை தெரிவிக்க வேண்டிய நேரம் வந்தாச்சு. நாளைக்கு நாடாளுமன்றத்தில் அவங்க கொண்டு வர போற சட்ட திருத்தத்துக்கு எதிர்ப்பை காட்டுற மாதிரி தமிழ்நாட்டில் எல்லாரும் நம்ம வீட்டில் கருப்பு கொடியை ஏற்றுவோம். கருப்பு சட்டத்தை எதிர்த்து நம்ம எதிர்ப்பின் அடையாளமா கருப்பு கொடியை ஏற்றுவோம். இந்தியாவை இருண்ட காலத்திற்கு அழைச்சிட்டு போற எதேச்சதிகார பாஜக அரசுக்கு எதிராக கருப்பு கொடி ஏற்றுவோம். இது தமிழ்நாட்டுக்கும் டெல்லிக்குமான தேர்தல் என நான் சொன்னதை பாஜக தொடர்ந்து நிரூபிக்குது. நான் சொன்னதோட உண்மையான அர்த்தத்தை பாஜகவே உணர்த்திடுச்சு. அவங்களுக்கு தமிழ்நாடு முன்னேறக்கூடாது, தமிழ்நாட்டை சார்ந்தவங்க குரல் கூட நாடாளுமன்றத்தில் ஒழிக்கக்கூடாது. அதுக்கான சதி திட்டத்தை சட்டமாகவே கொண்டு வராங்க. சதியை எப்படி சட்டமாக ஏற்க முடியும்? கருப்பு சட்டத்துக்கு எதிராக கருப்பு கொடி ஏற்றுவோம். ஒவ்வொரு வீட்டிலும் பொது இடங்களையும் ஏற்றுவோம். மீண்டும் எச்சரிக்கை செய்கிறேன், மக்கள் தொகை அடிப்படையில் தொகுதிகளை முடிவு செய்யக்கூடாது. கருப்பு சட்டத்தை நிறைவேற்றக்கூடாது. 8 கோடி தமிழர்களின் ஒற்றை கோரிக்கை இது. திமுக வேட்பாளருக்கு ஆதரவாக துர்கா ஸ்டாலின் பிரச்சாரம். திருவள்ளூர் சட்டமன்ற தொகுதி திமுக வேட்பாளர் வி.ஜி. ராஜேந்திரனுக்கு ஆதரவாக துர்கா ஸ்டாலின் மப்பேடு பகுதியில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். திருவள்ளூர் சட்டமன்ற தொகுதியில் திமுக சார்பில் 3வது முறையாக போட்டியிடும் வேட்பாளர் வி.ஜி. ராஜேந்திரன் தனது தொகுதிக்கு உட்பட்ட பகுதியில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகிறார். இந்த நிலையில் வேட்பாளர் வி.ஜி. ராஜேந்திரனுக்கு ஆதரவாக திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு க ஸ்டாலின் மனைவி துர்கா ஸ்டாலின் மப்பேடு பகுதியில் வியாபாரிகள் பொதுமக்களை சந்தித்து துண்டு பிரசுரங்கள் வழங்கி உதய சூரியன் சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். முன்னதாக பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வந்த துர்கா ஸ்டாலினுக்கு மேலதாளம் இசைத்தும் பெண்கள் ஆரத்தி எடுத்தும் மலர் தூவியும் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. முதியவர்கள் மாற்றுத்திறனாளிகளிடம் தபால் வாக்குப்பதிவு தீவிரம். போடி நாயக்கனூர் சட்டமன்ற தொகுதி உட்பட்ட பகுதிகளில் வயதான முதியவர்கள், மாற்றுத்திறனாளிகள் போன்றவர்களிடம் தபால் வாக்குப்பதிவு நடைபெற்று வருகிறது. தமிழகத்தில் வருகின்ற 23ஆம் தேதி சட்டமன்ற தேர்தல் பொது வாக்குப்பதிவு நடைபெறும் நிலையில் வாக்குச்சாவடிக்கு வர முடியாத முதியவர்கள், மாற்றுத்திறனாளிகள் மற்றும் மருத்துவ சிகிச்சையில் உள்ள நபர்களிடம்
வீடுகளுக்கு சென்று தபால் வாக்குகள் பெறும் பணிகள் நடைபெற்று வருகிறது. இதன் ஒரு பகுதியாக தேனி மாவட்டம் போடியநாயக்கனூர் சட்டமன்ற தொகுதி பகுதிகளில் தபால் வாக்குகள் பெறப்பட்டு வருகிறது. தேர்தல் நடத்தை விதிமுறைகளின்படி வயதான முதியவர்கள், மாற்றுத்திறனாளிகள் மற்றும் மருத்துவ சிகிச்சையில் உள்ளவர்கள் வீடுகளில் சென்று வாக்குப்பதிவுகள் பெறப்பட்டு சீல் வைக்கப்பட்ட வாக்குப்பெட்டிகள் செலுத்தப்பட்டது. 200 ஏக்கரில் பற்றி எரியும் காட்டுத்தீ, தீயை அணைக்கும் பணி தீவிரம். கேர்மாளம் வனப்பகுதியில் 200 ஏக்கரில் பற்றி எரியும் காட்டு தீயை அணைக்கும் பகுதியில் தீயணைப்பு துறையினர் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் புலிகள் காப்பகத்திற்கு உட்பட்ட ஆசனூர் மலைப்பகுதியில் நிலவும் கடும் வெப்பம் காரணமாக கேர்மாளம் வனப்பகுதியில் சிறிய அளவில் பிடித்த காட்டுத்தீ காற்றின் வேகம் காரணமாக பயங்கர காட்டு தீயாக ஏற்பட்டது. தொடர்ந்து 3வது நாளாக பற்றி எரிந்து வரும் இந்த காட்டுத்தீ காரணமாக மலைப்பகுதியில் புகை மூட்டமாக உள்ளது. மேலும் பல 100 ஏக்கரில் பற்றி எரியும் காட்டுத்தீயில் விலை உயர்ந்த மரங்கள், மூலிகை செடிகள் எரிந்து நாசமாகும் நிலையில் மரம் முறிந்து விழுந்து மின் கம்பிகள் அறுந்தது. இது குறித்து அளித்த தகவலின் பேரில் மின்சாரம் நிறுத்தப்பட்டதால் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டது. இந்நிலையில் வனத்துறையினர் உடன் சத்தியமங்கலம், ஆசனூர் தீயணைப்பு துறையினர் அப்பகுதியில் முகாமிட்டு தீயை அணைக்கும் முயற்சியில் ஈடுபட்டனர்.